தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடன் நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கும் தொண்டர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று கூறினார். வரப்போகிற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெறும். திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நல்ல வெற்றியை பெறும். பத்திரிகைகள் தான் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்கின்றன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய பாஜக அரசின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் அவர்களின் தோல்விகள், ஊழல்கள், துணிச்சலான வஞ்சகத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களையும் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடன் நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கும் தொண்டர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று கூறினார். வரப்போகிற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெறும். திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நல்ல வெற்றியை பெறும். இலங்கையின் மன்னார் கடலில் ஏராளமான டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடியது மீனவர்களையும் உள்ளூர் மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. இலுப்பை கடவைக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக பல டால்பின்கள் கூட்டமாக காணப்பட்டன. இவை துள்ளி குதித்து நீந்தி விளையாடியதோடு மீனவர்களின் படகுகளை நெருங்கி வந்து அவற்றுடன் சேர்ந்து பயணித்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். டால்பின்கள் இவ்வாறு கூட்டம் கூட்டமாக வந்து விளையாடுவதை பார்ப்பது இதுவே முதல் முறை என்று மீனவர்கள் பிரமிப்புடன் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே அரசலாற்றில் மூழ்கி மாயமான 17 வயது சிறுவனின் சடலம் 24 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டது. பொறக்குடி குணர் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் இலங்கேஸ்வரன் நண்பர்களுடன் அரசலாற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். தூண்டில் முள் ஆகாய தாமரை செடிகளில் சிக்கியதால் அதனை எடுக்க ஆற்றில் இறங்கிய போது தண்ணீரில் மூழ்கி மாயமானார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் 2வது நாளாக மேற்கொண்ட தேடுதலின் போது இலங்கேஸ்வரனின் சடலம் மீட்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் டிராக்டர் மோதி 2 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி அம்மன் நகரில் தினசரி வீட்டு உபயோகத்திற்கு தண்ணீரை அப்பகுதி மக்கள் டிராக்டரில் இருந்து பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சுரேஷ் என்பவரின் 2 வயது குழந்தை விசித்ரா டிராக்டர் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது. இச்சூழலில் டிராக்டரை ஓட்டுநர் பாலன் இயக்கிய போது சிறுமி விசித்ரா டிராக்டரில் சிக்கி படுகாயமடைந்தார். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் குழந்தையை மீட்டு பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பத்திரிகைகள் தான் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்கின்றன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய பாஜக அரசின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் அவர்களின் தோல்விகள், ஊழல்கள், துணிச்சலான வஞ்சகத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களையும் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடன் நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கும் தொண்டர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று கூறினார். வரப்போகிற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெறும். திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நல்ல வெற்றியை பெறும்.